Hi friends, welcome back to our channel. This is Vijay. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா சூப்பரான செலிப்ரேஷன்ஸ் மூட்ல இருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட டைம்ல நான் இந்த ஒரு வீடியோ கொண்டு வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி எப்படி மாசம் 50,000 ரூபாய் ரொம்பவே ஈஸியா வீட்ல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி மணி earn பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம இன்ஸ்டாகிராமோட மணி earning டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது எல்லாமே ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க. அதை வந்து இன்னைக்கான வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்க போது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன மெத்தட் பயன்படுத்த போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாம ஒரு டீ-ஷர்ட் ரெடி பண்ணி டீ-ஷர்ட் டிசைனிங் ரெடி பண்ணி அது எப்படி இன்ஸ்டாகிராம்ல போய் செல் பண்றது அப்படிங்கிற டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே கிளியரா இருக்க போது. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மணி earn பண்ணிக்கலாம். சோ அது பெஸ்டான ஒரு வெப்சைட் நம்ம பண்ண போறோம். அந்த ஒரு வெப்சைட் இந்தியால ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது எப்படி ப்ரோமோட் பண்ணி இன்கம் earn பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பல வழிமுறைகளை நம்ம இன்கம் earn பண்ணிக்க முடியும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு வழிமுறை அப்படின்னா டிராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது. டிராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது கஸ்டமர் இருக்காங்க, ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். எப்படி சேர்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் மாதிரி நம்ம கஸ்டமருக்கு நம்ம பில்ட் பண்ணி சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிராப் ஷிப்பிங் அப்படிங்க பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணி அந்த டிசைனை வந்து பிரிண்ட் எடுத்து அதை வந்து நம்ம அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிக்க போறோம். இதுக்கு நமக்கு தனியா மிஷினரி, நீங்க ஓன் பிசினஸ் மாதிரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த மிஷினரிஸ் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். பட் இப்ப அப்படி பண்ண முடியாத காரணத்தினால டிராப் ஷிப்பிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனில வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ண போறோம். டிசைன்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை ப்ராடக்ட்டை வந்து நம்ம சாஃப்ட் காப்பியா எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியா ப்ரோமோட் பண்ணி நம்ம யாராவது கஸ்டமர்ஸ் வாங்கும்போது நம்ம கம்பெனில இருந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் அப்படின்னு கொடுத்துக்க போறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னா Printify அப்படிங்கறதா. வாங்க இந்த வெப்சைட் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். இந்த வெப்சைட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல வந்து ஒரு கால்குலேட் வந்து earnings இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டீ-ஷர்ட் சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீ-ஷர்ட்ல வந்து ஒரு டீ-ஷர்ட்டுக்கு வந்து ஒரு $15 வந்து நீங்க மினிமலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 சேல் வச்சுக்கிட்டா கூட, ஒரு நாளைக்கு மினிமலா ஒரு 3 சேல் வச்சுட்டா கூட உங்களால ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா $673 USD பாத்தீங்கன்னா earn பண்ணிக்க முடியும். சோ இந்த $673 வந்து எவ்வளவு வருது, இந்தியனோட மதிப்பின்படி எவ்வளவு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமா கிடைக்க போது. ஒரு மாசத்துல மட்டும் இந்த ஒரு ஜாப் மூலமா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சோ இதனாலதான் வந்து நம்ம இந்த ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க காரணம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த ட்ரஸ்ட் பைலட்ல கிட்டத்தட்ட 1800க்கு மேல ரிவ்யூஸ் வந்து இருக்கு. ஒரு 5 பேத்துக்கு பாத்தீங்கன்னா 4.7 ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அவைலபிலிட்டியா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருக்கும். ஸோ ஆனால் பயப்படாம பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஆல் ஓவர் குளோபல் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கான கஸ்டமைஸ் டிசைனை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். அதை வந்து நம்ம ப்ரிவியூ சாம்பிள் எடுத்துட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி ப்ரோமோட் பண்ணும்போது நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, எஃப்என்எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துறீங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் டிசைனிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூ பெஸ்ட். நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கோமா, இல்லை வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னா நம்ம அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். ஸோ கீழே நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சும்மா ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒன்று போட்டுருங்க. இது வந்து ஸ்டார்ட் பை ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஸ்டோர் செட்டப் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர். இது வந்து நம்ம டேஷ்போர்ட், கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படி இருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டோர் நீங்கள் எத்தனை ஸ்டோரேஜ் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வாலெட் அப்படின்னு இருக்கும். பேமெண்ட் நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேபால் மூலமாக பார்த்தீங்கன்னா வித்ரா எடுத்துக்க முடியும். பேபால் அப்படி இல்லைனா பேனியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்ரா எடுத்துக்க முடியும். $US வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம எதுவுமே வந்து இப்போதைக்கு பண்ணாதனால எந்த ப்ராடக்ட்டுமே வந்து மேக் பண்ணாதனால இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. மேலே இந்த இடத்துல கிரியேட் ஆர்டர் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேனுவல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது டீ-ஷர்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டீ-ஷர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான டார்கெட் மக்கள் வந்து USA, கனடா,
நமக்கு வேணுங்கிறது வந்து கொடுத்துக்கணும். நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாமே கொடுத்துக்குவோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுனால யார் எந்த பீப்புள்ஸ் வந்து பார்ப்பா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போனாலே எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்ட் டிசைனிங் அப்படி ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ நியூ டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் வந்து ஏபிவி விஜய் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறது, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஒரு ஃபாண்ட் சைஸ், அப்புறம் டெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சைஸு, அப்புறம் இமோஜிஸ் கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறத எடிட்டிங் பண்ணுறேன். சேவ் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இடத்துல நம்மளோட பேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட வந்து இதோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நம்ம வந்து போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி போகலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குன்னு போடலாம். கஸ்டம் டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களோட கஸ்டம்ஸ் ஃபோட்டோஸ், பேபிஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்கம் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் பத்தி டீடைலா பார்த்திருப்பீங்க. எப்படி வந்து ஒரு மாசம் 50,000 பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது டீடைலா பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன தெரியுமா, இந்த வெப்சைட் இந்தியாவில் ஒர்க் ஆகுமா, இந்தியாவில் வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இந்தியாவில் வந்து இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாமா, இந்த ஒரு வெப்சைட் வந்து இந்தியாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து கூகுளே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இ காமர்ஸ் ஸ்டோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 860 ஸ்டோர் பாத்தீங்க அப்படியே அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது 2 days to 4 weeksக்குள்ள பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தாராளமாக பிஸ்னஸ் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம பயப்படவே தேவையில்லை. ஓகே, இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகுது. இந்தியாவில் நிறைய இ காமர்ஸ் ஸ்டோர்ல வந்து இது வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து இதை எப்படி இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்றது, நாம ஏன் இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இ காமர்ஸ் ஸ்டோராகவும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இ காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து சேல் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது நமக்கு மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும். அதுவே நம்ம இன்ஸ்டாகிராம்ல பண்றோம் அப்படின்னா நிறைய மார்ஜின்ஸ் கிடைக்கும், நிறைய விதமான இன்கம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் நிறைய மக்கள் பயன்படுத்துறதுனால நம்மளால ஃபாரின்லயும் போயிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் வந்து பயன்படுத்த போறோம். இதை நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்ல பண்றது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இந்த டி ஷர்ட்டுக்கான ஒரு ஃபேஷனுக்கான ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த பேஜ் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கணும். உங்களோட யூசர் நேம், உங்களோட பயோ, உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கா இருக்கணும். ஒரே கண்டென்ட்ல இருக்கணும். சோ அப்ப இருந்தா மட்டும் தான் உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது உடனே பார்த்துட்டு ஓகே ப்ரொஃபைல் வந்து சூப்பரா இருக்கு, இது வந்து நம்ம ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ யூனிக்கா வந்து ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராடக்டான டிசைன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 10 டிசைன்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அந்த 10 டிசைன்ஸையும் வந்து நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரோமோட் பண்ணலாம். சோ ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடும்போது 30 நாளைக்கு கண்டிப்பா 300 போஸ்ட் ஆயிருக்கும். அது போக ரீல்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரீல்ஸ் எப்படி நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா நிறைய விதமான ஃபேஷன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வீடியோ எல்லாமே கூகுள் அவைலபிலிட்டி இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிக்ஸாபை அப்படிங்கிற வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஷன் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டீஷர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ரீல்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம அப்லோட் பண்றோம்னா அதுல நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம். அந்த ரீல்ஸ்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிங்க் பாத்தீங்கன்னா பயோல கொடுத்துருப்போம். லிங்க் எப்படி
எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரிண்டிஃபை வெப்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோருக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து பயோல கொடுக்க போறீங்க. அந்த லிங்க்குள்ள போயிட்டு யாராவது பார்க்கும்போது நிறைய விதமான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே போய்க்க போகுது. இதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். சோ அப்படி நம்ம வந்து ரெகுலரா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது போக இடையில அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பண்ண போறோம். ஒரு நாளைக்கு 300 நீங்க ஒரு டார்கெட்டா வச்சு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க ஒரு 7 நாளைக்கு அப்படின்னா 2000 குள்ள நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதுல மினிமம் 15ல இருந்து 25 சேல்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 சேல்ஸ் மினிமம் நம்ம பார்த்துட்டா கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50,000 ரொம்பவே சுலபமா பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு டெக்னிக்ஸ் நிறைய பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில வந்து கம்மியா பண்றாங்க. பட் ஃபாரினர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க டிராப் ஷிப்பிங் அப்படிங்கறத. சோ இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ரொம்பவே ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா உங்களால மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு, இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது கிளியர்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அதுக்கான கிளியர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து நான் சொல்றேன். சோ இதுதான் வந்து எங்க வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு வீடியோல ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஒரு பிரிண்டிஃபை அப்படிங்கிற வெப்சைட் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இன்ஸ்டாகிராம் எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படின்னு பார்த்திருப்போம். இது வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டீடைலா பார்த்திருப்போம். அது போக எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மேக் பண்ணி ஆன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்ட்ரெஸ்டிங் டைமிங் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பை பை.